ஹாய் ஹலோ அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய அடாவின் வணக்கங்கள். எல்லாருமே கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்க்கு நல்லபடியா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு பாது. அதாவது பாத்தீங்கன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து 2025ல குரூப் 4 எக்ஸாமும் வரப்போகுது, குரூப் 1 எக்ஸாமும் வரப்போகுது, குரூப் 2 எக்ஸாமும் வரப்போகுது. சரிங்களா? இதே தான் பாத்தீங்கன்னா 2024 நடந்துச்சு. அந்த 2024ல ஒரு குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணி இப்ப விஏஓ அப்படின்ற ஒரு போஸ்டிங் எடுத்திருக்க நம்மளோட ராகுல் சார் வந்து நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணிருக்காரு. வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நம்மளோட டீம் சார்பா நம்ம சொல்லிக்கிறோம். அடாவோட மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ராகுல், தேங்க்யூ சார். வணக்கம் ராகுல். வணக்கம் மேம். வணக்கம் மேம். உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இளம் வயதிலேயே நீங்க வந்துட்டு வியோவா இருக்கீங்க. சோ தேங்க்யூ உங்களை ஸோ பத்தி மச் மேம். சொல்லுங்க. மேம் என் பேர் ராகுல் மேம். நான் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல பரமத்தி வேலூர்ல பத்தனூர்னு ஒரு சின்ன பேர் வச்சுங்க மேம். நாங்க 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தாங்க மேம். காலேஜ் பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கோங்க மேம். முடிச்சுட்டு ஒரு 1 இயர்க்கு அப்புறம் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க மேம். ஓகே, சூப்பர் சார். உங்களோட பேரண்ட்ஸ் என்ன சார் பண்றாங்க? வீட்ல அப்பா அம்மா என்ன பண்றாங்க? உங்க வீட்ல எத்தனை பேரு? அப்பா ஒரு கடை கணக்கு எழுத போவாருங்க சார். ஓகே சார். ஓகே அம்மா டெக்ஸுக்கு போவாங்க. ஓகே. இப்ப நீங்க வந்து 1 இயர் கழிச்சு தான் வந்து ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்க இல்லையா? எஸ் அப்ப அது மேம். 1 இயர் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க காலேஜ் முடிச்சோனையும்? இல்லைங்க மேம், அப்பதாங்க மேம் கொரோனா பேட்ச். கொரோனால லாஸ்ட் ஃபைனல் செம் எங்களுக்கு கொரோனாங்க மேம். எங்களுக்கு ஓகே டிகிரி ஒரு 1 இயர் லேட்டா தாங்க மேம் கிடைச்சது. ஓகே ஓகே, ஃபைன் ஃபைன். சரி, அப்ப வந்துட்டு உங்க சைல்ட்ஹுட் ஆம்பிஷனா இது? எஸ் மேம். நான் அப்பையில இருந்தே ஏதோ காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி ஏதோ கவர்மெண்ட் ஜாப் போகணும் தாங்க மேம் சைல்ட்ஹுட் ஆம்பிஷனே. ஓகே ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். அது பர்டிகுலரா எப்படி சார் டிஎன்பிஎஸ்சிக்குள்ள தான் போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? ஏன்னா பேங்க் எக்ஸாம் இருக்கு, ரயில்வேஸ் இருக்கு, டிஎன்பிஎஸ்சி இருக்கு. ஆனா டிஎன்பிஎஸ்சிக்குள்ள தான் போகணும் அப்படின்றதுக்கான காரணம் ஏதாவது இருக்கா சார்? இல்ல யாராவது ஒருத்தர் ரோல் மாடலா இருந்திருக்காங்களா உங்களுக்கு? இவங்கள மாதிரி நானும் ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா ஆகணும் அப்படின்னு யாராவது இருந்திருக்காங்களா சார்? ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் போகணுங்கிறத ஆம்பிஷன் மேம். ஸோ அதுல இருந்து பார்க்கும் தமிழ் மீடியத்திலே படிச்சு வந்ததுனால நமக்கு பேங்கிங் ஆர் எஸ்எஸ்சியை விட டிஎன்பிஎஸ்சி நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஓகே, எனக்கு தோணுச்சுங்க மேம். அப்ப டிஎன்பிஎஸ்சி நமக்கு ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் சிலபஸ்லாம் நம்ம படிச்ச சிலபஸா தான் இருக்கும். கொஞ்சம் ஈஸியா கிராக் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தாங்க மேம் ஃபர்ஸ்ட் டிஎன்பிஎஸ்சி ஆப்ஷன் வச்சது. ஓகே சார், ஓகே. சூப்பர் சூப்பர் சார். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது எத்தனாவது அட்டம் சார்? ஏன்னா ஒரு சில பேர் வந்து எக்ஸாம் வந்து படிச்ச உடனே கிளியர் பண்றவங்க நம்ம பார்த்திருக்கோம். இல்ல ஒரு 1 இயர் ஆகலாம், 2 இயர், ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா 5 வருஷம் 10 வருஷம் ஆனாலுமே கிளியர் பண்ணாம படிச்சிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க இந்த அந்த டென்யூர் அப்படின்னு சொல்லுவாங்களா, எவ்வளவு டூரேஷன்ல நீங்க வந்து இந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணீங்க? எத்தனாவது அட்டம்ப்ட்ல நீங்க கிளியர் பண்ணீங்க? எனக்கு இது செகண்ட் அட்டம் சார். ஓகே, 2022ல ஒரு குரூப் 4 எழுதுனேங்க சார். அதுல 165 மார்க்ஸ் சார் கிடைக்கலைங்க சார். அதுக்கப்புறமேட்டுக்கு லாஸ்ட் இயர் எழுதுனதுல தாங்க சார் கிடைச்சது. நான் 2021 செப்டம்பர் ஆர் டிசம்பர்ல ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணேங்க சார். ஓகே, அரௌண்ட் 3 இயர்ஸ் இருக்குங்க சார். ஓகே. ஓகே. நீங்க எப்படி படிச்சதெல்லாம் வந்துட்டு நீங்க ஓனா படிச்சீங்களா? இல்ல எப்படி கைடன்ஸ் எப்படி இருந்தது? படிச்சதெல்லாம் நாங்க ஓனா தாங்க மேம் படிச்சோம். வீக்கெண்ட் ஆனா டெஸ்ட் மட்டும் இங்க லோக்கல்ல போயிட்டு ஒரு இடத்துல டெஸ்ட் பேட்ச் மட்டும் போடுவோங்க மேம். மற்றபடி படிச்சதெல்லாம் புக்ஸ் தாங்க மேம் மெயின். குரூப் 4ங்கிறப்ப புக்ஸ் தான் நமக்கு மெயின். ஸோ அதை வச்சு அப்படியே புக்ஸை படிச்சு படிச்சு அப்படியே டெவலப் ஆகிட்டோம். என்ன மாதிரி புக்ஸ் படிச்சீங்க? என்னென்ன புக்ஸ் படிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லுங்களேன். ஏன்னா இப்ப வர குரூப் 4 நோட்டிபிகேஷன் வரப்போகுது, ரொம்ப எக்ஸ்பெக்ட் ஆமாங்க பண்ணிட்டு மேம். இருக்காங்க. உங்களோட இன்புட்ஸ் வந்துட்டு கண்டிப்பா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் குரூப் 4ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக்ஸ் தாங்க மேம் மெயின் மெட்டீரியல்ஸ். ஸ்கூல் புக்ஸ்லாம் முடிச்சாதாங்க மேம் நம்ம ரிமைனிங் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி இதுக்கே போக முடியும். 6th to 12th புக் தாங்க மேம். நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸோட புக்ஸ் மட்டும் தாங்க மேம். நான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் புக் தாங்க மேம். அது தமிழுக்குலாம் 6th to 12th கன்ஃபார்ம் அந்த புக்கை நம்ம தெளிவா படிச்சாலே கன்ஃபார்ம் நம்ம கிளியர் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு கிளியரா தெரிஞ்சிருச்சுங்க மேம். அதனால நம்ம அவ்வளோக்கு மெட்டீரியல்ஸ் அதிகம் ப்ரிப்பேர் பண்ணலைங்க மேம். ஒன்லி புக்ஸ் தான் ஃபர்ஸ்ட் புக்ஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கண்டென்ட்ஸ்க்குலாம் ஏதாவது மெட்டீரியல் யூஸ் பண்ணிப்போங்க. ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். சார் அடுத்த இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஏன்னா நம்மளோட டிஎன்பிஎஸ்சி பொதுவாக பார்த்தீங்கன்னா 3 பார்ட்டா நம்ம பிரிக்கலாம். ஒன்னு லாங்குவேஜ், அடுத்தது மேக்ஸ், அடுத்த ஜிஎஸ் அப்படின்னு பிரிக்கலாம். இதுல உங்களுக்கு எது சார் ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்? உங்களுக்கு எது சூப்பரா வரும் அப்படின்ற ஒரு சப்ஜெக்ட்? எனக்கு தமிழ் தாங்க. ஓகே, நல்லா ஈஸியா நம்மளால ஓரளவுக்கு நல்லா படிச்சு உள்ள ஈஸியா தமிழ் தான். போறதுக்கு ரொம்ப நான் சின்ன நல்ல ஈஸி. வயசுல இருந்தே தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்னால தமிழ் எனக்கு கொஞ்சம் பெட்டரா ஓகே, இருக்குங்க. நானும் தமிழ் மீடியம் தான் சார். ஓகே ஓகேங்க சார். ஓகே, அப்போ தமிழ் மீடியம் அப்படின்னா இப்போ பிஎஸ்டிஎம் எஸ். அப்ளை பண்ணியிருந்தீங்க? பிஎஸ்டிஎம் ம். பிஎஸ்டிஎம் இல்லைங்க மேம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் மட்டும் நான் மெட்ரிக்ல படிச்சிட்டேங்க மேம்.
ஓகே பிஹெச்டி அதனால எனக்கு பிஎஸ்டி வரலங்க மேம். ஓகே ஓகே ஃபைன் 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 ஆனா ஃபைன். பட் சூப்பர், பிஹெச்டி அப்போ இல்லாமலே PhD நல்ல ஹெவியாவே முடிச்சிருக்காங்க. ரொம்ப வெரி குட். அப்போ வந்து தமிழ்ல உங்களோட ஸ்கோர் என்ன? தமிழ்ல 95 மேம். சூப்பர். சூப்பர் சூப்பர். மேத்ல? மேக்ஸ்ல 27 கேட்டிருந்தாங்க மேம் எங்களோட அட்டெம்ப்ட்ல. ஓகே 24 மேம். சூப்பர் சூப்பர் சூப்பர். 24. ஓகே சூப்பர் 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 சரி, சூப்பர். ஓகே சார். இப்போ உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி எப்படி சார் இருந்துச்சு? இப்போ ஒரு நாள்னா நீங்க தமிழ் மட்டும் படிப்பீங்களா, இல்ல மேக்ஸ் வந்து படிப்பீங்களா, இல்ல ஜிஎஸ் படிப்பீங்களா, இல்ல மூணு கலந்து கட்டி படிப்பீங்களா? அது நீங்க சொன்னீங்கன்னா நல்லா மேம் இருக்கும். ஏன்னா ஒரு சில 3 பேர்லாம் ஒரு டாபிக் எடுத்தா அந்த டாபிக்கே ஒரு நாள் ஃபுல்லா படிச்சிட்டு இருக்கோம் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே ஓகே இப்போ இது புரியுதுங்க. பெஸ்டா இல்ல எல்லாமே கலந்து கட்டி படிக்கிறது பெஸ்டா சார்? உங்களோட நான் கலந்து ப்ரிப்பரேஷன் கட்டி எப்படி? தாங்க சார் படிப்பேன். ஓகே, எந்த கலந்து தான் டைமிங்ல சார் படிப்பேன். ஏன்னா படிப்பீங்க? வந்து மூணுமே தமிழ், மேக்ஸ், ஜிகே மூணுக்குமே டைம் பிரிச்சிருவேங்க சார் ஒரு டேக்கு. ம். டெய்லியுமே எந்த ஒர்க் இருந்தாலும் டெய்லியுமே அந்த டைம்னா அந்த டைம்க்கு தமிழ், அந்த டைம்னா மேக்ஸ், அந்த டைம்னா ஜிகே. இது எந்த டைம்ல? டெய்லியுமே எந்த டைம்ல? காலையில மார்னிங் டைம் ஃபுல்லா மார்னிங் டு ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஜிகேங்க மேம். ம் ஆஃப்டர்நூன் ஃபுல்லா மேக்ஸ், நைட் ம். ஃபுல்லா தமிழ். நான் அந்த பேட்டர்ன்ல இது பண்ணிட்டேன். இது நல்ல ஈவினிங் பேட்டர்ன். டு ஏன்னா ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தமிழ் நல்லா வரும். ஓகே, ஆனா நம்மளுக்கு வந்து வராத சப்ஜெக்ட காலையில படிச்சா நல்லா சூப்பரா நல்லா இருக்கும். சூப்பரா. மதிய நேரத்துல நம்மளுக்கு தூக்கம் வருமா, அந்த நேரத்துல மேக்ஸ் Math போட்டா நம்மளுக்கு வந்து தெளிவாயிடும். ஈவினிங் டைம்ல நல்லா தமிழ் படிச்சுட்டு ஒரு நல்ல தூக்கத்தை படிச்சிட்டு. போட்டுடலாம். நல்ல ஒரு ஆமாங்க. மோஸ்ட்லி டெய்லியுமே மூணுமே டச்ல இருந்தாதான் நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பா. இது கரெக்டான பேட்டர்னா இருக்கும்னு நினைக்கிறேங்க மேம். ஓகே. இன் பிட்வீன் யாரா இருந்தாலுமே வந்துட்டு ஒரு மோட்டிவேஷன் லெவல் வந்து அப்பப்ப குறையும் தெரியுமா? அதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? கன்ஃபார்மா எனக்கும் குறைஞ்சதுங்க மேம். நான் வந்து ம். போன டைம் குரூப் 2 மெயின்ஸ் எழுதி அதுல கிளியர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்பரேஷனே மோஸ்ட்லி வந்து ஸ்டாப் பண்ணிட்டேங்க மேம் ஒரு 6 மந்த்ஸ் நடுவுல. அப்புறம் ரிசல்ட்ஸ் போன ஜனவரியில குரூப் 2 மெயின்ஸ் ரிசல்ட் வந்துச்சு இல்லைங்க மேம். அப்போ வந்து எனக்கு கிடைக்கலைங்க மேம். அப்போ ரொம்ப டவுனா தாங்க மேம் இருந்துச்சு. அப்போ அந்த டவுன் டைம்ல வந்து நம்ம என்ன பண்ணோம் மோஸ்ட்லி வந்து மத்தவங்கள நம்ம கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ கூட வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்காம படிச்சாலே நமக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேங்க மேம். ஏன்னா நம்ம கூட படிச்சுட்டே இருப்பாங்க, அவங்க எல்லாருமே ஒரு அட்டெம்ப்ட் இன்னொரு அட்டெம்ப்ட் போயிடுவாங்க, நமக்கு கிடைக்காம கூட மிஸ் ஆயிரும். அதை கம்பேர் பண்ணாம நம்ம இந்த டைம் விட்டுட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் வந்து ஒரு நல்ல ரேங்க்ல நம்ம போகணும். ம். ஏதோ ஒரு வேலைன்னு போகாம ஒரு நல்ல ரேங்க்ல அடிச்சு போனா பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டாதாங்க மேம் உள்ள சர்வை பண்ண முடியும். சூப்பர் சூப்பர். அப்ப செல்ஃப் மோட்டிவேஷன். குதிரைக்கு வந்து கடிவாளம் போட்ட மாதிரி வந்துட்டு நீங்க உங்களை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட growth மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி டார்கெட் பண்ணி பண்ணிருக்கீங்க. ரியலி ஆமாங்க. சூப்பர்ப். ம் ஓகே சார். அதே மாதிரி இப்போ நம்மளுக்கு குரூப் 4 எக்ஸாம் அப்படின்னு நீங்க ஒன்னு எழுதிருப்பீங்க. அந்த எக்ஸாம் கரெக்டா ஒரு 9:45க்கு இல்ல 9:30க்கு அந்த கொஸ்டின் புக்லெட் உங்க கையில கொடுத்துருப்பாங்க, OMR ஷீட்டும் கொடுத்துருப்பாங்க. அந்த எஸ் சார். புக்லெட்டை பார்த்த உடனே அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்த உடனே உங்களோட மனநிலைமை எப்படி சார் இருந்துச்சு? கொஸ்டின்ஸ்லாம் புக்லெட் வந்து எங்களுக்கு நான் எழுதுற அட்டெம்ப்ட்ல வந்து புக்லெட் கொஞ்சம் பெருசா தாங்க சார் இருந்துச்சு. ம். சரி நான் ஃபர்ஸ்ட் வந்து ஓரளவுக்கு டஃபா தான் இருக்கும் அப்படின்ட்டு மைண்ட் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேங்க சார். ரெடி பண்ணிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணும்போது கொஸ்டின்ஸ் பார்க்கும்போது எனக்கு ஓரளவுக்கு படிச்சது மாதிரி ஃபெமிலியர் தாங்க சார் இருந்துச்சு. ஆனா தமிழ் மட்டும் கொஞ்சம் டஃபா இருந்த மாதிரி இருந்துச்சு சார். ஜிகேவும் மேக்ஸும் ஓகேவா தாங்க சார் இருந்துச்சு. ஓகே எக்ஸாம் ஹால்லேயே நமக்கு அந்த ஒரு 15 மினிட்ஸ்லேயே ஓரளவுக்கு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சுங்க சார். ஓகே. சோ ஃபைனலா அந்த 200 கொஸ்டின் நீங்க எழுதி முடிச்சிட்டு கன்ஃபார்ம் நீங்க அப்பவே முடிவு பண்ணீங்களா சார், கண்டிப்பா நம்ம ஒரு ஜாபுக்கு போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்பவே உங்களுக்கு அந்த அப்பவே நம்பிக்கை வந்துச்சா எக்ஸாம் சார்? ஹால் அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன் சார். சூப்பர் ஏதோ சூப்பர். ஒரு ஜாப் நமக்கு கன்ஃபார்ம் வந்துரும் ஓகே அப்படின்னு முடிவு பண்ணேன். ஓகே சார். அதே மாதிரி எக்ஸாம் முடிச்சுட்டு கண்டிப்பா ஒரு 3-4 மாசம் கழிச்சு நம்மளுக்கு ரிசல்ட் அப்படின்னு ஒண்ணு வந்திருக்கும். அந்த ஆமா. ரிசல்ட் அப்படின்னு வந்த ஈவினிங் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்ச உடனே எந்த அளவுக்கு பதட்டமா இருந்துச்சுங்களா, இல்ல சரி ஓகே எது வந்தாலும் பாத்துக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இருந்தீங்களா? அந்த ரிசல்ட்டை பார்த்த தருணம் எப்படி இருந்துச்சு? அதுல உங்க நம்பர் வந்த உடனே யார்கிட்ட ஃபர்ஸ்ட் சொன்னீங்க? ஆமாங்க. நமக்கு ரிசல்ட் வந்து ஓரளவு கன்ஃபார்ம் கிளியர் ஆயிரும்னு சொல்லிட்டு நான் அந்த கிளாரிட்டியா இருந்தேங்க சார். ஆனா ரேங்க் எந்த ரேங்க் வரும் அப்படின்னு ம். சொல்லிட்டு அது மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனாவே இருந்துச்சு. ஓரளவு நல்ல ரேங்க் வந்தாதான் நமக்கு விஓ எடுக்க முடியும். அது மட்டும் கன்ஃபியூஷனா இருந்துச்சுங்க சார். அப்புறம் ரிசல்ட் சடனா தாங்க சார் வந்துச்சு திடீர்னு. ஓகே பார்த்த உடனே வந்து எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமா அதே மாதிரி எல்லாருமே அழுதுட்டாங்க சார் வீட்ல. வீட்ல நான் ஃபர்ஸ்ட் எங்க மாமாவுக்கு தாங்க சார் கால் பண்ணி சொன்னோம். ஓகே கால் பண்ணி அப்புறம் எங்க அம்மாவுக்கு எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. எல்லாருமே அழுதுட்டாங்க. ஓகே. சோ பர்டிகுலரா உங்க மாமா கிட்ட சொன்னீங்கன்னு சொன்னீங்க. சோ ம். பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாம மாமா கிட்ட சொல்றதுக்கு அவர் உங்களோட ஆமாங்க எஜுகேஷனுக்கு சார். ரொம்ப இது பண்ணிருக்காரா சார்? ஆமா. எனக்கு ஃபுல் சப்போர்ட் வந்து எங்க மாமா தாங்க சார். சின்ன வயசுல இருந்தே அவர்தான் நான் இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு அவரும் ஒன் ஆஃப் த ரீசன்னே சொல்லலாங்க சார். கண்டிப்பா கண்டிப்பா. அதனால தான் அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறீங்களோ அதை விட பல மடங்கு கண்டிப்பா உங்க அத மாமா விட சந்தோஷப்படுவாங்கன்னு எல்லாருமே நினைக்கிறேன். கண்டிப்பா என்னை விட அவர் தான் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ஓகே ஓகே. சோ வீட்ல நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா இல்ல வீட்ல அண்ணன் தம்பி அக்கா இல்ல யாராவது அக்கா இருக்காங்க? இருக்காங்க சார். ஓகே
ஓகே. அக்கா. ஆனா கவர்மெண்ட்ல நீங்க தான் ஃபர்ஸ்ட் உள்ள போறீங்க உங்க ஃபேமிலில. எங்க ஃபேமிலில நான் தான் ஃபர்ஸ்ட்டுங்க சார். ஓகே ஓகே. உங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லாம் இப்போ உங்களை எப்படி சார் பாக்குறாங்க? அதாவது அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு ஆஸ்பிரண்டா இருந்திருப்பீங்க. அப்போ உங்களை பார்த்த பார்வை வேற மாதிரி இருக்கும். சரி வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஜாலியா பேசின மக்கள் இப்போ நீங்க ஒரு விஏஓ ஆக போறீங்க. அப்போ அவங்களோட மனநிலைமை இருந்துச்சு, அவங்கள்ட்ட எந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ்லாம் வந்துச்சு சார்? வீட்டுக்கு பக்கத்துலயும் நெய்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அவங்க சர்க்கிள்லயும் உங்களை எப்படி பாக்குறாங்க இப்போ? ஆமாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நார்மலா தாங்க மேம் ரொம்ப பார்ப்பாங்க. எல்லாரும் சொல்ற மாதிரி சும்மாவே இருக்கான் வீட்ல, இல்ல எங்க படிச்சு கிளியர் அந்த மாதிரி தான் எல்லாரும். எனக்கும் அதே சுச்சுவேஷன்ஸ் தான். கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் எப்படிப்பா பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்ப ஃப்ரெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் நம்ம என்ன பண்றோம் என்னன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பி தாங்க. ஓகே ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர். வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் நெய்பர்ஸ் ஸ்ட்ரீட்ல ஸ்ட்ரீட்ல யாருக்குமே பெருசா தெரியாதுங்க மேம். ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க மட்டும்தாங்க மேம் தெரியும். பட் இப்படி கிளியர் ஆனதுங்கிறது வந்து இப்பதான் ரிசல்ட், ஆஃப்டர் ரிசல்ட் தாங்க மேம் எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாருமே கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் பார்த்தாங்க. ஷாக்கிங்கா பார்த்து. கண்டிப்பா கண்டிப்பா. சரி. சரி சார். அதே மாதிரி எனக்கு இந்த போட்டோவை பார்த்த உடனே ஆக்சுவலி ஒவ்வொரு ஆஸ்பிரண்டோட லைஃப் டைம் செட்டில்மெண்ட் என்ன அப்படி தெரியுங்களா? சோ இந்த இடத்துல நின்று ஒரு போட்டோ, ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கையில பிடிச்சி நான் எடுத்துடணும். அதுதான் எல்லாரோட ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரீமா இருந்திருக்கு. அதாவது எக்ஸாம் நான் கிளியர் பண்ணி யார்கிட்ட சொல்றனோ இல்லையோ முதல்ல இந்த இடத்துல நின்று ஒரு போட்டோவை பிடிச்சி நான் எடுத்துடணும்ப்பா. அது இருந்துச்சுன்னா போதும், என்னோட வாழ்க்கையில இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு 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 ஆஸ்பிரண்டா பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே அதான் மைண்ட்ல இருக்கும். சோ கண்டிப்பா நீங்க கவுன்சிலிங் அப்படின்னு ஒண்ணு போயிருப்பீங்க. யார் கூட போனீங்க? அந்த டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிட்டு வெளியில இந்த இடத்துல வந்து அந்த போஸ்ட் கொடுக்கறப்ப உங்களோட நிலைமை, உங்களோட மனநிலைமை எப்படி சார் இருந்துச்சு? நான் கவுன்சிலிங்காக சேம் மாமா கூட தாங்க மேம் போயிருந்தேன். ஓகே சார். அதுக்கு முன்ன போயிட்டு உள்ள போயிட்டு எடுக்கிற வரைக்கும் கூட பெருசா எதுவும் அந்த அளவுக்கு தெரியலங்க. ஆனா வெளியே வந்துட்டு அங்க நிக்கும் போது தாங்க மேம் நமக்கு அந்த ஃபீலே கிடைக்குது. சரி நம்ம வந்து ஒரு போஸ்டிங் எடுத்துட்டோம், நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க அங்க நிக்கும் போது அது கிடைக்கிற ஃபீலே கொஞ்சம் நல்லா இருக்குங்க மேம். ஓகே ஓகே. சரி, இப்ப நீங்க வந்துட்டு விஏஓ ஆயிட்டீங்க. ஆனா நீங்க குரூப் 2 எழுதுறேன்னு சொன்னீங்க. மறுபடியும் நீங்க குரூப் 2 குரூப் 1 இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றீங்களா இல்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? அடுத்தது என்ன மேம் பிளான், உங்க நெக்ஸ்ட் பிளான்? நெக்ஸ்ட் குரூப் 2 ப்ரிப்பேர் பண்றதா மேம் பிளான். இப்ப ஓகே. இந்த லாஸ்ட் குரூப் 2 எழுதணுங்க மேம். அதுவும் கொஞ்சம் மெயின்ஸ் கொஞ்சம் சரியா பண்ணலைங்க மேம். நெக்ஸ்ட் குரூப் 2 கண்டிப்பா பண்ற மாதிரி தாங்க மேம் பிளான். அதுக்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. சரி, வர்ற 2025ல இப்ப நோட்டிபிகேஷன்ஸ் வந்துட்டு வரப்போகுது இல்லையா? குரூப் 1 ஆகட்டும், குரூப் 4 ஆகட்டும், 2 ஆகட்டும். அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பாஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? ஏன்னா அது கண்டிப்பா ஒரு சர்வீஸ்ல இருக்கவங்க சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா அதுவும் நார்மலா ஒருத்தவங்க சொல்றதுக்கும் நான் கஷ்டப்பட்டு உள்ள படிச்சு போயிட்டேன், இப்ப இவன் சொல்றதுக்கும் கண்டிப்பா உண்மையா தான் கண்டிப்பா இருக்கு. வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் இருக்கும். கண்டிப்பா நீங்க சொல்லணும் இப்போ எங்களுக்காக நிறைய ஸ்டூடெண்ட். பேருக்கு வந்து இப்ப வர நோட்டிபிகேஷன் வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா இருக்கலாம். நிறைய பேருக்கு வந்து ஒரு செகண்ட் அட்டெம்ப்ட், தேர்ட் அட்டெம்ப்டா கூட இருக்கலாம். எந்த அட்டெம்ப்டா இருந்தாலும் யாருமே எதுவுமே யோசிக்காம படிச்சா கன்ஃபார்ம் நம்ம ஒரு வேலை வாங்கிடலாம், நம்ம எஃபோர்ட் போட்டா கண்டிப்பா நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு மட்டும் அதுல மட்டும் ஃபோக்கஸ்டா இருங்க. யாரையுமே யாரு கூடயும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க படிங்க, டெஸ்ட் போடுங்க, நீங்க பாட்டுக்கு எழுதுங்க. கண்டினியூஸா படிச்சுக்கிட்டே இருந்தா கண்டிப்பா நமக்கு வேலை கிடைச்சிரும். அதே மாதிரி வந்து டைம், எவ்வளவு டைம் போடுறோங்கிறத தாண்டி எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. சும்மா படிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும் டக்குன்னு நம்ம அந்த ஸ்கோர்ஸ் ரீச் பண்ணிட முடியாது. அதுக்கான ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி படிச்சா மட்டும்தான் நம்மளால மார்க் வந்து ரீச் பண்ணி கட் ஆஃப்ல போக முடியும். அதனால அதுக்கு தகுந்த மாதிரி படிங்க. குரூப் 4 படிக்கிறவங்க எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் தமிழ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. தமிழ் அண்ட் மேக்ஸ் எல்லாருமே சொல்ற மாதிரி தமிழை நீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி தமிழ்ல எப்படி கேட்டாலும் ஒரு நல்ல ஸ்கோர் வந்துரும்னு நீங்க ரெடி ஆயிட்டாலே கன்ஃபார்ம் உங்களுக்கு ஒரு ஜாப் கிடைச்சிரும். ஓகே சார். அதே மாதிரி நம்மளுக்கு சிலபஸ் வந்து இப்ப சேஞ்ச் பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா உங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கும். இந்த ஆமா. சிலபஸ் சேஞ்ச் பண்ணது ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இதுவா இருக்கு. என்னடா இது, இத்தனை வருஷம் நாங்க வந்து ஒரு பேட்டர்ல படிச்சுட்டு இருந்தோம், இப்ப திடீர்னு தமிழ்ல மொத்தமா தூக்கி விட்டு எல்லாமே இலக்கணம் சார்ந்து நிறைய கேட்டிருக்காங்க. ஜிகேல பாத்தீங்கன்னா இப்ப வந்து இத்தனை கொஸ்டின் தான் கேட்க போறோம்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸுமே சொல்லிட்டாங்க இப்போதைக்கு. சோ அது சொல்றப்ப இந்த சிலபஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா இப்போதைக்கு படிக்கின்ற மாணவர்களுக்கு ஒரு சாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா, அப்படின்னா ஒரு பாதகமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? எனக்கு தெரிஞ்சு தமிழ் மட்டும் ஒரு பக்கம் பாதகமாகவும் ஒரு பக்கம் சாதகமாகவும் இருக்கும் சார். ஏன்னா முன்னாடி இருந்த சிலபஸ் வந்து பல்க் சிலபஸா இருந்துச்சு. நம்ம 6th to 12th புக் எல்லாமே லைன் பை லைன் படிச்சாதான் அந்த ஸ்கோர்ஸ் எடுக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா இப்ப இருக்க சிலபஸ்க்கு வந்து தமிழுக்கு நம்ம டைம் வந்து கொஞ்சம் கம்மியா ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா வந்து முன்ன படிச்சதை விட இந்த டைம் ரொம்ப தெளிவா படிக்கணும் தமிழ். ஏன்னா 85 மார்க்ஸ் வந்து இலக்கணம் ரிலேட்டபிள்ங்கிறப்ப நம்ம அந்த 85க்கு நம்ம அதிக ஸ்கோர் பண்றதுக்கு வந்து ரொம்ப நம்ம இலக்கணம்லாம் ரொம்ப தெளிவா படிக்கிற மாதிரி இருந்துச்சு சார். ஜிகே வந்து நம்ம இந்த சப்ஜெக்ட்ல இவ்வளவு மார்க்ஸ்ன்னு சொன்னதுனால போன டைம் விட இந்த டைம் வந்து
அதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி படிச்சா அந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் படிச்சா கிளியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் சார். ஓகே சார், மேக்ஸ்ல எந்த மாதிரி சார் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணீங்க? அதாவது பார்த்தீங்கன்னா மேக்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ரிசல்ட்டிங் ஃபேக்டர் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஒரு ஒரு பையன் வந்து மேக்ஸ் நல்லா பண்ணானா அந்த ரிசல்ட்டை நல்லா பூம் பண்றதும் அதுதான். இல்ல சரியா பண்ணல அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரிசல்ட்டை குறைக்கிறதும் அதுதான். அப்ப மேக்ஸ்க்கு நீங்க எந்த மாதிரி சார் படிச்சீங்க? ஸோ நிறைய சம்ஸ் போட்டு பாத்தீங்களா, டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்களா, இல்ல எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி மேக்ஸ்க்கு நீங்க பர்டிகுலரா பண்ணீங்க? மேக்ஸுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் புக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டேங்க சார். மேக்ஸுமே நான் ஃபர்ஸ்ட் புக்கை தான் முடிச்சேன். புக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டாபிக் ரிலேட்டபிளா கொஸ்டின்ஸ் அப்படியே யூடியூப்ஸ்ல போட்டு டெய்லியுமே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. மேக்ஸ் வந்து டெய்லியுமே இந்த டாபிக் அந்த டாபிக் இல்லாம ஏதோ ஒரு டாபிக் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருந்தா நம்ம பிரெயின் அதுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எக்ஸாம் ஹாலில் போய் ஏதோ ஒரு மெத்தட் ஏதோ ஒன்று கிளிக் ஆயிரும் சார். ஓகே நான் அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் டெய்லியும் இந்த டாபிக் அந்த டாபிக்லாம் ஆனால் டெய்லி மேக்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு கொஸ்டின். குரூப் 1 ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது லக்ஷ்மிகாந்த் புக் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னு வந்து நம்ம கேள்விப்படுறோம். நிறைய புக்ஸ் வந்து பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றாங்க. அப்ப நீங்க வந்துட்டு பாலிட்டி எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? குவாலிட்டி ஃபர்ஸ்ட் வந்து நான் 10th 11th 12th எல்லாம் முடிச்சுட்டேங்கம்மா. ஓகே, பொலிட்டிக்கல் முடிச்சதுக்கு சயின்ஸ். அப்புறம் முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு நான் சதீஷ்குமார் புக் கொஞ்சம் ரெஃபர் பண்ணேங்க. தமிழ் மீடியத்துக்கு சதீஷ்குமார்னு ஒரு புக் இருக்குங்க மேம். அந்த புக் நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டேன். ஓகே ஓகே. சரிங்க சார். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரு மாசம் இல்லை ஒரு 2 மாசத்துலயே வேலைக்கு போக போறீங்க. ஓகே, ஸோ எஸ் மேம். வேலைன்னு சொல்லக்கூடாது, அது சர்வீஸ் அப்படின்னு தான் கண்டிப்பா நம்ம சொல்லணும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி பொறுத்தளவுக்கு எதுவுமே ஜாப் கிடையாது, எல்லாமே மக்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு சர்வீஸ். சரிங்களா? ஸோ அப்படி போன உடனே ஓகே அந்த மாச சம்பளம் அப்படின்றது கண்டிப்பா வரும். அதாவது கிட்டத்தட்ட அந்த ஒரு 27 28 29 30ஆம் தேதி வரப்ப அப்பா நம்மளுக்கு சம்பளம் வந்துருச்சுடா, ஃபர்ஸ்ட் டைம் ஒரு கவர்மெண்ட்ல இருந்து நம்ம ஒரு சேலரி வாங்க போறோன்ற ஒரு சந்தோஷம் கண்டிப்பா எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு சம்பளம் வந்ததுக்கு அப்புறம் யாருக்கு ஃபர்ஸ்ட் என்ன செலவு பண்ண போறீங்க? எப்படி கண்டிப்பா பிளான் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல? கண்டிப்பா பிளான் பண்ணிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சேலரி கிரெடிட் ஆனோடனே ஃபேமிலி எல்லாரையுமே எங்கேயாவது காமனா ஒரு பிளேஸுக்கு கூட்டிட்டு போகலாம், ஏதாவது டின்னர் அரேஞ்ச்மெண்ட் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிளான் பண்ணிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி மாமா அம்மா எல்லாத்துக்குமே வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும். அந்த மாதிரி சின்ன சின்ன பிளான்ஸ்லாம் இருக்கு. ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார். சரிங்க சார். ஸோ ஃபைனலா ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 2025 ஓகே அதான் 2026 நம்மளுக்கு எலெக்ஷன் வரப்போகுது. அதனால கண்டிப்பா ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அது குரூப் 1 இருந்தாலும் சரி, குரூப் 4 குரூப் 2 எல்லாத்துக்குமே ஓகே. ஸோ நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஃபைனலா ஒரு 5 பாயிண்ட் சார். ஓகே, ஸோ ஃபைனலா ஒரு 5 பாயிண்ட். இப்போ படிக்கின்ற மாணவர்கள் அதே மாதிரி ஆல்ரெடி படித்து இப்போ ஒரு 170 கட் ஆஃப் வைக்கிறாங்க, ஒரு 165 எடுத்துட்டு திருப்பி அடுத்த அட்டம்ப்ட்லாம் எழுதுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய மக்களுக்கும் நீங்க சொல்ற ஒரு காமனான ஒரு 5 விஷயம் என்ன சார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யாரும் என்ன சொன்னாலும் நீங்க படிங்க, படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க ஃபர்ஸ்ட். இப்போ போன அட்டம்ப்ட்ல நீங்க சொன்ன மாதிரி கட் ஆஃப்ல மிஸ் ஆனவங்க எல்லாருமே கொஞ்சம் டவுனா இருக்க வாய்ப்பு அதிகம் இந்த டைம். அதனால அதெல்லாம் தூக்கி போட்டு இன்னும் ஒரு 3 monthsல எக்ஸாம் வரப்போகுது, நம்ம படிச்சு இன்னும் ஒரு 3 monthsல நம்மளும் ஒரு ஆஃபீஸர் ஆயிடலாம்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் மைண்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆஃப் ஆல் வந்து கட் ஆஃப்குள்ள போறதுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா ஃபாலோ பண்ணிருங்க. அதை ஃபாலோ பண்ணாலே நம்ம ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு ஜாப் கன்ஃபார்ம் எடுத்துடலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த ஒரு ஷெட்யூல் போட்டு படிங்க எப்பவுமே. அந்த ஷெட்யூலை போட்டுட்டு அந்த ஷெட்யூலை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ 3 months இருக்குன்னா அந்த 90 daysக்கான ஷெட்யூலை 90 days ஃபாலோ பண்ணுங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு ஃபைனலா வந்து எக்ஸாம் ஹாலில் போய் பண்றதுதான். எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது யாரும் பதட்டப்பட வேணாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம பதட்டப்படுற நம்ம எவ்வளவு நேரம் பதட்டப்படுறோமோ அந்த பதட்டப்படுறதுக்கான நேரத்துக்கான மார்க் வந்து நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். 5 minutes பதட்டப்பட்டா 5 மார்க் நமக்கு லெஸ் ஆயிரும். அந்த மாதிரி தான் ஆகும். அதனால 3 hours வந்து பதட்டப்படாம பண்ணீங்கன்னா கன்ஃபார்ம் நீங்க உள்ள போயிடலாம். அதே மாதிரி மேக்ஸ்லாம் வந்து 1 or 2 mark நமக்கு வரல, ஒர்க் அவுட் பண்றோம் வரலன்னா மேக்ஸ் எல்லாம் விட்டுட்டு அந்த மார்க்கை வந்து தியரியில எப்படி ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்ட்டு பாருங்க. எக்ஸாம் காலில் அந்த 3 hours வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகே, நன்றி நன்றி சார். சார் ஃபைனலா ஒரே ஒரு கொஸ்டின், நீங்க வந்து காலையில படிப்பீங்களா இல்ல நைட்டு படிப்பீங்களா சார்? நேரம். நான் இல்ல ஒரு சில நான் நைட்டு நைட்டு தாங்க 10 சார் மணிக்கு ஆரம்பிச்சு விடிய காலம் வரையும் படிக்கிறவங்களும் படிப்பாங்க. இருப்பாங்களா, அந்த மாதிரி சார்? நான் நைட் ஸ்டடி தாங்க சார். எல்லாருமே மார்னிங் தான் ஆனா படிக்க சொல்லுவாங்க. ம். நான் நைட்டு தான். நைட் எப்படி ஒரு 2 o'clock அந்த மாதிரி ஆயிடும். ஓகே ஓகே, சூப்பர். சோ உங்க வீட்லயும் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க இல்லையா? ஆமாங்க சார். ஆமாங்க மேம். வீட்லயும் சப்போர்ட் கண்டிப்பா அதுல பண்ணிருந்தாங்க. யாரு நல்ல சப்போர்ட் பண்ணாங்க, அம்மாவா அப்பாவா? எனக்கு வந்து அம்மா வீட்டுல இருக்கும்போது அம்மாங்க மேம். ஜென்ரலா வந்து எங்க மாமா சித்தி எல்லாருமே நல்ல சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணதுனால தான் ஒரு 3 years என்னால கண்டினியூஸா உட்காந்து படிக்க முடியுது. ஓகே ஓகே சார். வேற மேம்? ஓகே ஃபைன். வேற ஏதாவது வந்துட்டு நம்ம குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்ல விரும்புறீங்களா?
வர நோட்டிபிகேஷனுக்கு? யாருமே வந்து மனம் தளர்ந்துடாதீங்க. கண்டிப்பா வந்து படிச்சா நம்ம ஒரு வேலை அதை மட்டும் மனசுல வச்சுக்கிட்டு எத்தனை அட்டம் ஆனாலும் சரி. ஓகே ஓகே சார். ஸோ ரொம்ப நன்றி சார். கண்டிப்பா இந்த ஒரு தருணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே, ஸோ நம்மளோட மாணவர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு ஒவ்வொரு ஃபீல்டுக்குள்ள போறப்ப, அதாவது நம்ம சின்ன வயசுல இருக்க பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் அப்படின்னா ஒரு 50 வயசு மேல இருக்கவங்க, ஒரு 55 வயசு மேல இருக்கவங்க தான் நம்ம வந்து பார்த்திருக்கோம். பாப்போம். ஆனா இப்போ பாக்குறப்ப நிறைய சின்ன சின்ன பசங்க வந்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதாவது பாத்தீங்கன்னா அந்த யங் ஜெனரேஷன் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா அடுத்த ஒரு 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 சமுதாயத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படின்றது பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதற்கு தகுந்த மாதிரி நிறைய பேர் நல்லா படிச்சுட்டு நிறைய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு நான் போனா கவர்மெண்ட் குள்ள தான் போவேன் அப்படின்னு சார் மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஸோ கண்டிப்பா உங்களோட இன்டர்வியூ அப்படின்றது பாத்தீங்கன்னா ஓகே நிறைய மாணவர்களுக்கு கண்டிப்பா ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது சார். ரொம்ப 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 நன்றி. கண்டிப்பா உங்களோட பணி சிறக்க வாழ்த்துக்கள். ஸோ இன்னும் ஒரு மாசத்துலயே நீங்க நல்லபடியா வேலைக்கு போயிட்டு ஓகே இந்த சொசைட்டிக்கு நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணும். அதுவும் கிட்டத்தட்ட விஏஓ அப்படிதான், அந்த வில்லேஜ் கலெக்டர் அப்படின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க, அந்த கிராமத்து கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கலெக்டர் எங்க ஊர்ல மேம், ஒரு கலெக்டர் வந்து ஊர்ல வந்தா கூட மதிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு விஏஓ வந்தாலும் அவ்வளவு அவ்வளவு மதிப்பாங்க. மதிப்பு. ஓகே. ஏன்னா அந்த ஊரோட ஒட்டுமொத்தமும் அவங்கதான் அந்த கடவுள் மாதிரி கிட்டத்தட்ட கண்டிப்பா அந்த ஊர் கண்டிப்பா. மக்களுக்கு. ஏன்னா பட்டா போட்டு கொடுக்கறதா இருக்கட்டும், ஒரு டெத் சர்டிபிகேட், அதே மாதிரி பர்த் சர்டிபிகேட், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாமே பண்ற அந்த ஊருக்கு மொத்தமா அவங்கதான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு சாமி மாதிரி பார்ப்பாங்க எங்க ஊர்ல. அந்த கண்டிப்பா அளவுக்கு ரொம்ப கண்டிப்பா. ஏன்னா விஏஓ அப்படிங்கிறது நம்மளும் வந்து கேள்விப்பட்டிருக்கோம். கிராஸ் ரூட் லெவல் டெமோக்ரஸியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ற மெயினான ரோலே வந்துட்டு கண்டிப்பா உங்களுக்கு தான் இருக்கு. சோ அதனால உங்க வேலையை சேவையை சிறப்பா செய்யணும் அப்படின்னு அடா 247 தமிழ் மூலமா வந்துட்டு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் அடுத்தது மேம். என்ன அப்படின்னா, நம்ம கண்டிப்பா அடுத்த தடவை குரூப் 1ல நீங்க சர்வீஸ் வாங்கினதுக்கு அப்புறமும் இதே மாதிரி ஒரு ஷோல வந்துட்டு மீட் பண்ணுவோம்னு நினைக்கிறேன் ராகுல். ஓகே, அதுக்கு தேங்க்யூ மேம். வாழ்த்துக்கள். கண்டிப்பா இது நேர்ல வந்தாலும் கூட்டே வந்துடலாம். மேபி இங்க தான் டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸ் தானே ஒரு வாங்குறதுக்கு, அப்ப நம்ம கூட்டு வந்துடலாம். போயிட்டு வந்துடலாம். கண்டிப்பா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ.